சக்தி உள்ள சாமி எத்தனையோ பொண்ணு லவ் பண்ண பொண்ணு கூட செட் ஆகும் கணவனா மாரியாயி பொங்கலுப்பள்ளி மாரம்மா குஞ்சம்மா பூக்குத்துப்பட்டு குஞ்சம்மா கருப்புனாரே ஒரு சமம் குடிச்சனாரே மதுரை மீனாட்சி பக்கத்து வீட்டுக்காரு புள்ளத்தாச்சி ஈசா சாராய்க்கார சீசா 2000 பாணி நாளைக்கு வரும் 2000 மாணி கருத்தாவே கால புடிச்சு தரதர இழுத்தாவே மதுரை மீனாட்சி பக்கத்து வீட்டுக்காரு புள்ளத்தாச்சி காளியாயி சத்திய உள்ள சாமி எத்தனை பொண்ணு லவ் பண்ண ஒரு கூட செட் ஆகல சூப்பர் பிகர் வந்திருக்குது காளியம்மா இந்த பொண்ணு எனக்கு செட் ஆச்சுனா இந்த பொண்ணு எனக்கு செட் ஆச்சுனா கூத்து விட்டு நாளைக்கு வீட்டுக்கு போகும்போது உண்டியில எவ்வளவு காசு இருக்குதோ அவ்வளவு காசு அடிட்டு போயிரு சுவாமி காசு போறன்னு வேண்டாம் ரங்கமாணி ரங்கமாணி ராமாணி இல்ல வேண்டுதல் எப்படி வச்ச அதான் அந்த பொண்ணு செட் ஆச்சுனா கூத்து விட்டு நாளைக்கு வீட்டுக்கு போகும்போது காளியம்மன் கோயில் எவ்வளவு காசு உண்டியில அவ்வளவு காசு அடிட்டு போற வேண்டுதல் வச்ச இல்ல உண்டியில பாயில இருந்து கை நிறைய போட்டு போட வேண்டுவாங்களா இல்ல அதுல இருந்து உண்டியில அள்ளிட்டு போட வேண்டுவாங்களா அவ்வளவுதான் வேண்டுதல் பண்ணுவாங்க அதுதான் பெத்த அதுல இருந்து அள்ளிட்டு போனா சாமி வரந்துருமா இல்லனா பொண்ணு செட் ஆச்சுனா கூத்து விட்டு நாளைக்கு வீட்டுக்கு போகும்போது உண்டியில எவ்வளவு காசு இருக்குதோ ஏதோ கையில இருக்கிற காசுல கையில போட்டு போறேன் உண்டியில போட்டு போறேன் அப்படின்னு உன்னோட வேண்டுதல பரவாயில்ல அப்படி வேண்டுதல் வைக்க கூடாதா அப்படி எல்லாம் வைக்க கூடாது எடுத்து போனா எப்படி போட்டு போறேன்னு வேண்டுதல் வச்சுக்க எப்படி வேண்டுதல் வைக்கணும் அதாவது இந்த பொண்ணு காலை செட் ஆச்சுனா காலை தண்ணி ஊத்திக்கிட்டு காலையில தலை நிறைய தண்ணி ஊத்திக்கிட்டு காலை கோயிலுக்கு முன்னாடி போய் உட்கார்ந்து மாலை போட்டுக்கிட்டு சாமி இந்த பொண்ணு செட் ஆச்சுனா இந்த பொண்ணு செட் ஆச்சுனா வேலை எடுத்து நானே குத்திக்கிட்டு செத்து போயிடுறேன் அப்படி வேண்டுதல் வைனா இது எப்படி இருக்குது எத்தனை குடும்பத்து மாதிரி கிடைக்கல எதுக்கு நான் செத்து போற பொண்ணு எப்படி செட் ஆகும் அப்புறம் நான் எதுக்கு இருக்கிறேன் உனக்கு ஐடியா கொடுக்கணும் ஆமாண்ணா அப்படியா நீ செட் பண்றியா நான் அப்புறம் பின்னாடி சூப்பர்ண்ணா நல்லா பேசுறீங்க பரவாயில்லைங்க சங்கராசன்னா உங்களுக்கு வருங்காலத்துல நல்ல வாய்ப்பு உண்டு வாய்ப்பு இருக்கு வாய்ப்பு சூப்பர்ண்ணா பரவாயில்ல பாப்பா உடனே வரும் பாப்பா வருமா பாப்பா அந்த பாப்பா இல்ல வரும் அது 10 மாசம் கழிச்சு வரும் அந்த பாப்பா வருமா உடனே வரும் ஒரு சின்ன விடுக்காதீங்க எப்படி விடுவிக்கணுங்க அப்படியா ஆமா சரி நல்லா கேட்டுக்கோங்க சொல்லுங்க ரெண்டு தலை ஆமா சரி 2 தலை 8 காலு 2 தலை 8 காலு 2 வாலு ஆமா 4 கண்ணு அது உயிரின மிருகம் எது அது எங்கேயுமே இருக்கும் அந்த மிருகம் என்ன அது எங்கேயுமே இருக்கும் எல்லாரும் நல்லா கேட்டுக்கோ 2 தலை 4 கண்ணு 8 காலு 2 வாலு அது உயிரின மிருகம் எது எங்கேயுமே இருக்கும் அது எங்கேயுமே இருக்கும் அந்த மிருகத்தினுடைய பேர் என்னன்னு கேக்குறேன் ஆமா அண்ணா எனக்கு அத பத்தி இன்னும் விவரம் பத்தாதண்ணா தலைவரே போய் பூஜாரி பூஜாரி 2 தலை நசவடிக்கு 2 தலை 4 கண்ணு 8 காலு 2 வாலு அது உயிரின மிருகம் அது எங்க எந்த சுத்தி இருக்கு அதேமே கோசிட்டியா அண்ணா ஓய் இது யா மூளைக்கு ஒண்ணு எட்டல நீயே சொல்லிவிட நல்லா கேட்டுக்கோங்க 2 தலை 4 கண்ணு 8 காலு 2 வாலு அது உயிரின மிருகம் அது எங்கேயுமே சுத்திட்டு இருக்கும் அந்த மிருகம் அது என்ன அதுதான் ஒரு பொட்ட நாய் ஒரு கெண்டு நாய் அதாவது இத நாய் பண்ணி இத வச்சிருக்க நல்லா கேட்டுக்கோ எப்படி இந்தாட ஒரு தலை ஆமா இதுக்கு 2 கால் இதுக்கு 2 கால் எத்தனை கால் 4 கால் ஆமா 4 கண்ணு இதுக்கு 4 கால் இதுக்கு 4 கால் 8 கால் இந்தாட ஒரு வால் இந்தாட ஒரு வால் 2 வால் மாட்டிட்டு எப்படி கிடக்கும் மாட்டிக்கிட்டா நீ சொல்ற மாதிரி தான கணக்கு ரயில் மாடு மாதிரி ஓடிட்டே அதுதான் நீ கூத்துக்கு போய் என்ன பண்ணி
என்ன அது இருக்கட்டா அந்த அம்மா ஆடிட்டு போதே அந்த அம்மா கிட்ட வாங்கி தீர்த்தமா என்ன பார்த்தோம்னா ஒரு ஆண் வாய்ப்பு கேட்டாரு முன்ன எருமசாணி மூஞ்சில உண்மை இருந்தாரு படிச்சுட்டு இருக்கிறாரு நிறைந்த கூட்டத்திற்கு மனமார்ந்த வணக்கம். இன்னும் நாட்டுக்கு நாடு மகாநாடு நமது நீர்வளம் நிலவளம் ஜலவளம் என்று சொல்லக்கூடிய நீர்சாத புண்ணிய பூமி நமது மேற்கு பாலப்பட்டி. இப்படிப்பட்ட புள்ளிவிலை வந்து வரக்கூடிய மதிப்பிற்கு மரியாதைக்கு முறையே உள்ளிச் சென்ற பொதுமக்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து மகா காளியம்மன் என்று சொல்லக்கூடிய தீபத்திற்கு பூசாட்டு பொங்கலிட்டு தேரும் திருவிழா தெருக்கூத்து என்று சொல்லக்கூடிய நாடகம் வச்சிருக்காங்க. தேர் திருவிழா தெருக்கூத்து என்பார்கள். ஆமா ஆமா. இப்படிப்பட்ட நமது குழுவிற்காக இந்த மதிப்பிற்கு மரியாதைக்கு முறையே ஒரு பால்காரர் முத்துநாயகர் முன்னாடி அவர்கள் வந்திருக்கிறார்கள். நேரா எலிமெண்ட் சைக்கிளே வருவார். அப்போ வந்து அப்பாவை கூட்டு வரமா சைக்கிள வருவாராமா 30-40 வருஷம் முன்னாடி இந்த ஏரியாவுக்கு அறிமுகம் செஞ்சவர் முன்னாடி அவர்கள் பிரபலமா நாய்க்கர். நேர சைக்கிளே ஆனா அந்த ஜெனரேட்டர் கூட ஆஃப் பண்ணுங்க. ஜெனரேட்டர் கொஞ்சம் ஆஃப் பண்ணுங்க. கரண்ட் ஜெனரேட்டர் ஆஃப் பண்ணுங்க. எரியுது கொஞ்சம் பாருங்க. ஆஃப் பண்ண முடியாது. ஆஃப் பண்ண முடியாது. தொட்டா சாக அடிச்சிரும். மூக்கு முடிச்சா நெடு போயிரும். தொட்டா சாக அடிச்சிரும். இப்படி மதிப்பிற்கு மரியாதைக்கு முறையே நமது பால்கார முத்துக்களார்களுக்கும் என்ன மன்னாராகிய பெருமாள் பெருமாள் அவர்கள் அந்த பெருமாள் கிருபையால அந்த பெருமாள் பேர் கொண்டவர். ஆமா சொன்னா அப்படி புள்ளி வச்ச மாதிரி தான் கண்டிப்பாக பெருமாள் அவர்கள். ஆமா இருவரும் ஒன்றாக சேர்ந்து நன்கொடையாக 100 ரூபாய் 100 ரூபாயாக ஆமா பாரி விலங்கல்ல சரி 100 கொடுக்க 100,000 மலையா வந்து பால்கார குடி மாடுது. இந்த மதிப்பிற்கு மரியாதைக்கு முறையே இந்த மன்னாராகிய பெருமாள் ஆகப்பட்டது இந்த மகா கலைவன் கிருபையாலே கைகால் நோகாம தலைவலிக்காம கண் பார்வை குறையாம யானை போல் வெளுத்து கொடுத்து குதிரை போல் ஒட்டித்து கொடுத்து இந்த மகா கலைவன் கிருபையாலே நோயற்ற வாழ்வாக குறைவல்லா செல்லுமாக பல்லாண்டு காலம் சுகமோடு புள்ள வந்திருக்குது வாய் திறந்து இது பாட்டு பாடு அப்படியே சொன்னா சார் ஓய் வாயில போய் ஒரு பாட்டு ஒன்று பாடு. விதவிதமா சோப்பு சீப்பு கண்ணாடி ஏ அக்கா மக வந்து என்ன முன்னாடி எப்பவுமே காதல் ஒரு கண்ணாடி அது உடச்சிடாம பாக்குறவன் கில்லாடி ஏ அக்கா பொண்ணு அஞ்சலே நான் வச்சே பாரு நெஞ்சலே நாங்க 2 பேரு பிஞ்சலே நாங்க எங்க போய் கொஞ்சலே டாபு 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 தையடா டாபு 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 தையடா. ஒரு நாள் மார்கழி மாசம் காலங்காத்தால இவ வீட்டு முன்னால காலையில இருந்துச்சு கோல போடுதில்ல கதுல தவட்டிக்காது நாடு எடுத்துடா எங்கிற பார்க்க போய் கண்ணுல தோணுதா கொஞ்சம் குமரையே கண்ணுல பார்த்தா இவ என்ன பார்த்தா அல்றா இவளை பார்க்கல ஆடியில போற சொரங்கு கண்ண கண்ணு போட்டு காதல் வந்து சென்னை மாநகரிலே சவுப்புஷ்பா ரோட்டிலே கடிலா தொழில் நெக்லீஸ் வாங்கி தந்த பகவான் கடையில கட்டீஸ் வாங்கி தந்த கண்ணுல அளவெடுத்து தாக்கிய தங்கி தந்த தேவி தாக்கில கதல் போட்ட படம் போட்டோம் இவ என்ன தொட்டா அம்மாவுக்கு கொரோனாவா கண்ண கண்ண போட்டு கிச்சி காதல் வந்து ஓட்டி கிச்சி டாபு 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 டா டாயிலா தையடா டாபு 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 டா டாயிலா தையடா டாபு 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 டா ஆளி தூக்கு போட்டு சாவுடு வாய் தவறி அது வந்துச்சு சொல்லுவாரு பார்த்து பால் பீச்சன் போவாங்க நானு பால் 1 லிட்டர் கொண்டுறேன் பாட்டு பாடுனா ஏனா வாங்கிக்கலாம் அண்ணா இந்த தீப ஒளியிலே நடத்தக்கூடிய நாடகம் என்ன
எல்லோருக்குமே தெரியுமே. அரவான் கடவுளை இந்த நாடகத்திலே நான் தான் சொல்லட்டுமா? அம்மா மச்சடிலே ஜலகி முத்தமிட்டாருமே ஜேசிபி டிரைவர் ரவிக்குமார் ரவிக்குமார் அவர்கள் சொத்துல இருந்து ரூபாய் 20 பாரி விடங்கள் தான் மதிப்பிற்கு மரியாதைக்குரிய கவிதா சடையப்பன் மதிப்பிற்கு மரியாதைக்குரிய கவிதா சடையப்பன் அவர்கள் சொத்துல இருந்து ரூபாய் 10 நித்யா அவர்கள் சொத்துல இருந்து 20 மதிப்பிற்கு மரியாதைக்குரிய இது மகாலட்சுமியாக அஞ்சலி குடும்பத்தார் சொத்துல இருந்து 50 மணி அவர்கள் சொத்துல இருந்து 10 வாரி விடங்கள் நன்கொடையாக வாரி வழங்கிய குடும்பமாகப்பட்டது சொந்த பந்தங்கள் மாமன் மைத்துனர் அண்ணன் தம்பிகள் பெற்ற பிள்ளைகள் பேர பிள்ளைகள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து இந்த மகாகாளி அப்படி கிருபையாலே எல்லா வளங்களை பெற்று நோயற்ற வாழ்வாக குறைவல்லா செல்வமாக ஆண்டு காலம் சுகமோடு குத்துங்க எங்க வேணா கூட குத்துறான் எங்க வேணா கூட குத்துறான் முன்னாடி ஐயோ சாமி கொட்டிக்காரர் ஏதோ ஒரு குத்துனானா எங்க கொட்டிக்காரர் இருக்கா ஏற்கனவே குத்து அப்படி ஆயிட்டா கடப்பா இருக்கு அம்மா மன்னாராகிய மாறுமுத்தவர்கள் இதோ கொட்டாடுகால் கூத்தாடும் தங்கத்திலே தங்கம் விருதங்கம் என்று சொல்லக்கூடிய விருதங்க திருவுருவாயா சுதியில்லை என்றால் மதி இல்லை என்ற பழமொழி கிணங்க இந்த 6 மணிக்காரர் இந்த கலாட்டா கந்தசாமி 6 மணிக்காரர் கலாட்டா கந்தசாமி ஓடி போயிடும் அவருக்கு ஒரு ஐயம் இந்த மதிப்பிற்கு மரியாதைக்கு மன்னாராகிய நேச்சரை தெரிந்த மன்னாராகிய பழனிவரனுக்கு முக வினை என்றால் அவருக்கு நன்கொடையாக வாரி வழங்கிய
மாரிமுத்தவர்கள் சொத்துல இருந்து ரூபாய் 4 ரூபாய் நன்கொடையாக வழங்கினார்கள். மாரி விலையை உருவாக்கப்படுது அந்த கடவுள் கிருபையாலே பல்லாட்டுக்கான சுகமோடு அம்மா என்னுடைய பேரோ உளிவின்னு சொல்லுவாங்க. உளிவியா? ஆமா. அதெல்லாம் உளிவியே தெரியாதா? ஏமா உளிவின்னா என்னமா பேரு உளிவின்னா? அம்மா நாகம் என்றால் என்ன? நாகம் என்றால் பாம்பு. கண்ணி என்றால் நாகக்கண்ணி. பாம்பு பாதியாக பெண் பாதியாக உருவத்தோடு சேர்ந்த கலந்தியாக நாகக்கண்ணியாக காட்சியளிக்கிறேன். நாகக்கண்ணி. ஆமா. உளிவி என்றால் என்ன? பாம்பு கூட்டம் எங்க கூட்டம். ஆமா பாம்பு. ஆமா மண்ணிலே பாம்பு போல ஊர்ந்து வளைந்து வளைந்து போவேன். நீங்க நல்ல பாம்பு. ஒட்டியாரோட முன்ன பாம்பு பாத்துருக்கீங்க. அந்த பாம்பு பேர் கடப்பார கந்தசாமி. சாதாரண டிகிரி கிடையாது. கடப்பார கந்தசாமி. அஞ்சத்தலையோடு படமெடுத்து ஆடுவோம். முன்ன பாம்பு இப்படிதான் ஆடும். படமெடுத்து ஆடுவோம். கோபம் வந்தா பட்டுன்னு குத்தி விடுவோம். குத்துனா உயிர் போவோம். அவரு குத்துனா உயிர் வரும். இன்னொரு உயிர் வரும். பாத்தியா மத்தாக்காரா? எப்படி அம்மா குத்துனா உயிர் போகும். அந்த பாம்பு குத்துனா உயிர் வரும். வரும். சொன்ன பாம்பு. எத்தனை பாம்பு பார்த்து அந்த பாம்பு பேர் என்ன? பாம்புக்கு பேரு ஒத்தக்கடை சிவராசன். ஒத்தக்கடை சிவராசன் அந்த மாதிரி இருக்கு. அண்ணா முழுவின் நாகக்கண்ணியாக நாடு இருந்தாலும் என்னை பெற்றெடுத்த தாய் தந்தையா? சரிமா நாகனி சொல்றீங்க. பெற்ற தாய் தந்தையார் யாரு? கேட்டியா? தாய் தந்தையார் யாரு? அப்படியா?